கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் தாகத்தோடும் உற்சாகத்தோடும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கடந்த வாரம் அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் ஒன்று கூடியிருந்த வேளையிலே நம் மத்தியிலே இருந்த ஒரு புறமத சகோதரி தன்னுடைய தாயை குறித்தொரு மிகுந்த பாரத்தோடு கலந்துரையாடியதை நாம் அறிவோம். நம்மோடும் கூட இதை குறித்து பேசினார். அந்த சகோதரி புறமத சகோதரி தான், ஆனாலும் தன்னுடைய தாயின் மேல் எவ்வளவு ஒரு தாகம் கொண்டிருந்தா என்பதை அறியக்கூடியதாய் இருந்தது. ஊழியக்காரன் என்ற முறையிலே அருமையானவர்களே, அதை கேட்ட பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவசியமாக கொடுத்துதவ வேண்டிய செய்தியை கொடுக்கும்படி அற்புதமாக வழிநடத்தினார் அந்த நேரத்திலே அருமையானவர்களே. ஆகவே அவருடைய அற்புதமான அதிசயமான அந்த வழிநடத்தலினால் ஏற்பட்ட அந்த தூதைத்தான் இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே தேவன் பேசுகின்றார். கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 6 தொடக்கம் 13 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதென்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கெர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால், அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகமானது பயங்கரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இல்லை. இதை உணராத தேவ பிள்ளைகளும் இல்லை. ஆனால் இதையும் அறிந்தும் உணர்வற்று நடக்கின்ற இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு வருகிறார்கள். வானத்தை பார்க்கிறார்கள். இன்று மழை வரப் போகிறது, இன்று காற்றடிக்கப் போகிறது என்று வானத்தின் தோற்றத்தை அவர்கள் நிதானிக்கிறார்கள். ஆனால் காலங்கள் அடையாளங்களை நிதானிக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமோ இவ்விதமான மாயக்காரர் கூட்டத்தில் ஒருவராக மாறிவிடாமல் காலங்களின் அடையாளங்களை நிதானித்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை. இதில் இரகசிய வருகை சபையுடன் சம்பந்தப்பட்டது. இரகசிய வருகையை குறித்து பரிசுத்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆம் என்பதுதான் எம்முடைய பதில். அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைய நாளிலும் தேவதூதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மாத்திரம், வசனத்தை மாத்திரம் சுட்டி காட்டி செல்ல விரும்புகிறேன். ஏசாயா 57வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு என்பது அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த ஆளுகை, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் உண்டாகிற அந்த செயல்பாடுகளை குறிக்கிறது. பின்னர் அந்த தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். பின்னாகவே கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் இந்த தீங்கு சம்பவிக்க ஆரம்பிக்கும் முன் உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருப்பதினால் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நாம் என்ன செய்ய வேண்டுமா என்று சொல்லுகிறார், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நடக்கிறோமா, அல்லது இந்த பூமியையும் பூமிக்குரியவைகளையும் எங்களுடைய தலைகள் நோக்கி பார்த்து நடக்கிறதா என்பதை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பைபிளிலே எங்கேயாலும் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்பதை உங்களால் காட்ட முடியுமா? இல்லை. மாறாக உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்காவிட்டால் கர்த்தருடைய வருகையிலே செல்ல முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையோரை திருப்திப்படுத்த நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு நான் போய்விடலாம். நீங்கள் எங்களுக்கு காணிக்கைகளின் தசவாங்கள் அள்ளித்தரலாம், நல்வார்த்தைகள் பேசுற போது என்று சொல்லலாம். ஆனால் அருமையானவர்களே, நாம் சத்தியத்தை சத்தியமாக அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். மக்களை திருப்திப்படுத்தவல்ல, தேவனை திருப்திப்படுத்த. பின்னாகவே மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டு சபையிலே நாம் அங்கத்தவராய் இருக்கிறோம் என்பதனால் நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயம் எங்களுக்கு தரப்படவில்லை. அவருடைய சபையிலே, அவருடைய வருகையிலே சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுகள் பெறக்கூடியவர்களாய் ஆயத்தத்திலே இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டால், எல்லாருக்கும் அந்த பரிசை கொண்டு வருவாரா? சபையிலே இருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி போட்டு கொண்டு வருவாரா என்றால் அது எங்காலும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. எவர்கள் ஜெயம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பரிசு பொருள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அன்று நடந்த
ஒரு அந்த சம்பவத்திலே கர்த்தர் தேவனுடைய ஜனங்களோடு பேசுவதற்காக அநேக சத்தியங்களை தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே குறைகள் பிரச்சனைகள் இல்லாத சபையை காட்டுங்க வாப்பா. ஒரு சபையுமே அப்படி இல்லை. பிரச்சனையோ குறைகளோ இல்லாத சபை இல்லை. ஏனெனில் சபையானது நம்மை போன்ற மனிதர்கள், குறைவுள்ள மனிதர்கள் தானே கூடி வருகிறது, சபையா இருக்கிறது. சிந்தித்து பாருங்க. ஆகவே குறைவு நிச்சயமாக உண்டுதானே, குறைவில்லாத மனுஷர் இருக்கிறதா என்று சொல்லி நாம் குறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நடப்பதுதான் தவறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. விசுவாசிகளின், அதாவது ஊழியர்களினதும் விசுவாச பிள்ளைகள் தேவ ஜனங்களினதும் ஒன்று கூடலே சபையாக இருப்பதினாலே இன்றைக்கு சபை போதகர், உடன் ஊழியர்கள், விசுவாசிகள் தகுதியான வாழ்க்கை வாழாவிட்டால் சபை தன்னுடைய மேன்மையை இழந்துவிடும். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுவது உண்டு, சபை என்பது இந்த 4 சுவர் அடங்கின கட்டிடம் அல்ல. நாம் ஒன்று கூடுகிறோம் அல்லவா, அதுதான் சபை. ஆகவே சபை போதகராயிருந்தாலும் சரிதான், உடன் ஊழியராயிருந்தாலும் சரிதான், விசுவாசிகளாயிருந்தாலும் சரிதான், தகுதியான வாழ்க்கை வாழாவிட்டால் சபை தனது மேன்மையை இழந்துவிடும். இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினுடைய மேன்மை இழந்து போக காரணமாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். அதுதான் நிச்சயம், சத்தியம். அவர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு நாளை சந்திப்பார்கள். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வருஷம் மரணத்தின் பிற்பாடு என்ன நடைபெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்தி தர விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய இருதயத்திலே அந்த ஒரு பாரமும் வந்துவிட்டது. இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று. என்றால் அநேகருக்கு அந்த கேள்விகள் உண்டு. அங்கே மரணித்த பிற்பாடு நாம் எங்கே போவோம்? அங்கே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போமா? ஒருவரை ஒருவர் அடையாளம் காணுவோமா? இதென்றெல்லாம் பல கேள்விகள் உண்டு. நிச்சயமாக பலருக்கு உண்டுதான். சத்தியத்தின்படி கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து பேசுவோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி. ஆகவே ஒருவேளை நீங்கள் காலம் கடந்து செல்வதனாலே நாம் நம்முடைய செயல்களை மறந்து விடலாம். ஆனால் கர்த்தருடைய நாளில் சகலதும் முன்னுக்கு நிறுத்தப்படும், வெளியரங்கமாக்கப்படும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். இன்றைக்கு நீங்கள் எப்போ நாள் செய்ததை செய்துவிட்டு அது காலம் கடந்த பிற்பாடு மறந்து போயிட்டது என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். இல்லை, அது ஒரு நாள் நினைக்கப்படும், வெளியரங்கமாக்கப்படும். கவனமாக கேளுங்க. உன்னத பாட்டிலே 6வது அதிகாரம் 9 10 தயவு செய்து வாசிங்க. சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்வார்கள். வாசிங்க. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். வாசிங்க. குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனை ஆட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல் அழகும், சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், சூரியனைப் போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார், இவள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அருமையானவை வாசித்தீர்களே, இவள் யார் என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதே, இதுதான் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. இன்றைக்கு சொல்லுவார்கள் நாங்கள் எல்லோரும் மணவாட்டி சபை என்று சொல்லுவார்கள். இல்லை, மணவாட்டிக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சபை என்று சொல்லுவோம்.
மணவாட்டி சபை அல்ல. இந்த உலகத்திலே பாருங்கள், நம்முடைய சபையோ சரி அல்லது வேறு எந்த சபைகளோ சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சபை, தேவனுடைய சபைகள் எதுவும் சரி, கிறிஸ்துவின் மணவாட்டி சபை அல்ல என்பது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மணவாட்டி சபை அல்ல. மணவாட்டி சபையில நாங்கள் இருக்க மாட்டோம், போயிடுவோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எந்த சபைகளும் வெளிப்படுத்தலில் காணப்பட்டுள்ள 7 வகை, அதாவது 7 வகையை சேர்ந்ததாக இருக்கிறது. வாசிப்போம் அல்லவா? அந்த சிமிர்னா சபை, சரத சபை, லவோதிக்கியா சபை, இப்படி 7 சபைகள் இருக்கிறது அல்லவா? இந்த 7 வகைகளுக்குள்ள அடங்கியதாகத்தான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா சபைகளும், நம்முடைய சபைகளும் இருக்கிறது. பின்ன இவை எப்படித்தான் எந்த வகைகளை சேர்ந்தவைகளாய் இருந்தாலும், நாங்கள் சில வழியில லவோதிக்கியா சபையா இருக்கலாம், இன்னொரு சபை சிமிர்னா சபையா இருக்கலாம், சரியா? இவ்விதமாக ஏதாவது இந்த 7 ஏதாவது ஒரு சபையாக இருந்தாலும் மணவாட்டி சபை ஒன்றுதான். அதை புரிந்து கொள்ளுங்க அருமையானவர்களே. உத்தமி ஒருத்திதான். அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நீங்க வேதத்துல வாசிச்சிருப்பீங்க. அகாஸ்வேரு ராஜாவின் பட்டத்து ராணியாக இருக்க அநேகம் பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க அல்லவா? ஆனால் பட்டத்து ராணியாக எல்லாரும் தெரிவு செய்யப்பட்டாங்களா? இல்ல. பட்டத்து ராணியாக தெரிவு செய்து கொள்ளப்பட்டது யார்? எஸ்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்னாகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க பார்ப்போம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராகவும், முந்தினோர் பிந்தினோராகவும் இருப்பார்கள். அவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதுபோல அருமையானவர்களே, உலகமெங்கும் எத்தனை லட்சம் சபைகள் இருந்தாலும் அங்கே எல்லாம் இருந்து பொறுக்கி ஒவ்வொன்றாக எடுக்கப்பட்ட அந்த சிறு கூட்டமே கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாறப்போகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதன் பேர் என்ன தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, இதுதான் மணவாட்டி சபை. நீங்க நாம இந்த உலகத்தில் எத்தனை பேரை வச்சுக்கொண்டு எத்தனை பேர்கள் சபைகளுக்கு சூட்டி இருக்கலாம், தவறாது. ஆனால் மணவாட்டி சபைக்கு அங்கே பேர் வருகிறது. என்ன தெரியுமா? முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, இதுதான் அந்த பேர். அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இவளேதான் அருமையானவர்களே சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் உள்ளவள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இவள்தான் அவள். இந்த வெளிப்படுத்தல இன்னொரு ஸ்திரியையும் அங்கே காணுகிறோம். வாசிச்சு பாருங்கள். வெளிப்படுத்தலிலே 12ஆம் அதிகாரம் 1-2 தயவு செய்து வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரவச வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அருமையானவர்களே, இவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறினாள். அவளை குறித்து சொல்லப்படும் பொழுது பாதத்திலே சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தது என்று சொல்லி அலங்காரமாக போடப்பட்டிருக்கிறது அல்லவா? இதைத்தான் இன்றைக்கு கத்தோலிக்க மதம் என்ன செய்தது? அதை தூக்கி மரியாளாக்கி விட்டது. சரி,
அது அவர்களுடைய அறியாமை. நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். இவள் பாருங்கள் யார்? இப்பொழுது வாசித்தீங்களே, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனங்களிலே காணப்படுகிற ஸ்திரீ. அவள் என்ன செய்கிறாள்? கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறுகிறாள். இவள்தான் நீங்கள் காணுகின்ற, இந்த உலகத்திலே காணுகிற சபைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் காணப்படாத ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற தாய், அதான் இந்த சபைகள். காணப்படாத ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு கற்ப வேதனைப்படுகின்ற தாய் தான் இந்த சபை, அந்த சபை, அந்த சபை, இந்த உலகத்தில் இருக்கிற சபை. அவள் பெற்றெடுக்க போவதுதான், அவள்தான் சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் உள்ளவள், அருணோதயம் போல உதிக்கிற மணவாட்டி சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்க பாருங்க, 19வது வசனத்திலே அவர் சொல்றார், கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களிலே உருவாகும்படியாக நான் எப்பொழுதும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆகவேதான் சபையானது தங்களிடத்திலே கர்த்தர் சேர்த்து கொண்டவர்களை பார்த்து, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள், சபை ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், இன்னும் ஜெப ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கற்ப வேதனைப்பட்டு அலறிக் கொண்டு இருக்கிறது சபை. அது உங்கள் தாய். உங்கள் தாய் அலறிக் கொண்டிருக்கிறாள். இதை நீங்கள் எப்பொழுதாவது புரிந்திருக்கிறீங்களா? இந்த தாயினுடைய வேதனையை புரியாதவர்கள் தங்கள் சொந்த தாயினுடைய கவலையையும் வேதனையையும் கூட புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை எல்லாம் நீங்க அறிந்திருக்கவன் அருமையானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சத்தியமானது, மனுஷனுடைய கற்பனை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கு நாம் மிகுந்த பெருமையுடன் சாட்சியாக முன்வைக்க முடியும். 4-5 பிள்ளைகளோடு அருமையானவர்களே, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே வந்து விடுவாங்க. 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தங்களுடைய சபைக்கு நடந்து கொண்டு வருவாங்க. கார் வசதியில் அவங்கள்ட்ட இல்லைங்க, இலங்கையில். இது நாம் கண்ட சாட்சி. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளை சுமந்து கொண்டு, தகப்பன் தோல்ல தூக்கி வச்சுக்கொண்டு சுமந்து கொண்டு அவர்கள் வருவார்கள். சபை தொடங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முந்தி. இப்பொழுது நாங்கள் எத்தனை சாக்கு போக்களை சொல்லுகின்றோம். சிந்தித்து பாருங்க. இது உண்மை சம்பவம். நான் முதலும் இதை குறித்து நான் முந்தியும் நான் சுட்டி காட்டுகிறது சாட்சியாக. பெற்றோர்கள் 6 நாளும் கடுமையான உழைப்பு, இச்சத்தைய மாதிரி இல்லை. ஆனா ஞாயிறு பிள்ளைகளோடு கலகலப்போடு சந்தோஷத்தோடு வந்து நிற்கின்ற அந்த காட்சி இன்னும் எங்களுடைய மனதை விட்டு போகவில்லை அருமையானவர்களே. இன்றைக்கும் போகவில்லை. ஆனால் அப்பொழுது நாங்கள் காணும் பொழுது எப்படி அந்த குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்தார்களோ, இன்றைக்கு அந்த குழந்தைகள் கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் பாருங்கள், தங்களுடைய வயது சென்ற தாய் தகப்பனையும் சேர்த்து கொண்டு சபையிலே வந்து நிற்கிற காட்சி. அது நாங்கள் இந்த தேசத்திலே கூட, ஐரோப்பிய தேசத்திலே, இந்த ஜெர்மன் தேசத்திலே கூட நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அடைகிற
அந்த சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம், நிறைவான ஒரு சந்தோஷம். தங்களுடைய வயது சென்ற பெற்றோரை கூட்டிக் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரத்துக்கே வந்து விடுவார்கள். இந்த தேசத்தில ஹாகன் என்ற பட்டணத்தில பாருங்க, எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் நீங்க கணக்கு பாருங்க. அங்க இருந்து சபைக்கு ஒரு சகோதர குடும்பம் 2 குழந்தைகளோட துவங்குறதுக்கு முந்தி, அரமாணித்தாலத்துக்கு முந்தி வந்துடுவாங்க. ஒரு நாள் ஆராதனை முடிந்த பிற்பாடு சகோதரி தாயை காணையில, எங்க தாயை காணையில என்று சொல்லி கேட்டால் அவருடைய கணவர் சொன்னார், இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கிறா, ஜெபத்துக்காக காத்திருக்கிறா என்று சொல்லி சொன்னார். அப்ப நாம 2 சகோதரிகளையும் கூட்டிக் கொண்டு உள்ளுக்குள்ளே போக, சகோதரி தன்னை எறிய முடுக்கிக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்ததை கண்டோம். விசாரித்தோம். சொன்ன குளிரோட காய்ச்சல் பாஸ்டர், போட்டு நல்லா போட்டு உதறது என்று சொல்லி. அப்ப நாங்க கேட்டோம் எல்லாருக்கும் முன்னால, ஏன் இந்த நிலையில நீங்க சபைக்கு வந்தீங்க என்று கேட்டோம். அவங்க சொன்ன பதில் அதிர்ச்சி அடைய வச்சது. என்ன தெரியுமா? நான் சுகம் இல்லையாண்டா டாக்டர்கிட்ட போவேன் தானே, அப்படின்னா பரம வைத்தியர் நம்முடைய ஆண்டவர், அவர்கிட்ட போய் ஜெபிக்க வேணும்னு நாங்க வந்தனாங்க பாஸ்டர். எவ்வளவு விசுவாசம் பாருங்க, எவ்வளவு வைராக்கியம். இன்றைக்கு அது ஒன்று இல்லை, அதை காண முடியாது. 100க்கு 100% சொல்லுவேன். இன்றைக்கு எவ்வளவு சாக்கு போக்குகள், சபைக்கு வர இல்லையா சாக்கு போக்கு, அந்த ஜெபத்துக்கு வர இல்லையா சாக்கு போக்கு. அருமையானவர்களே, சாக்கு போக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, நாமும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. டெட்மால் எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் இருக்கும். அங்க இருந்து நம்முடைய சபைக்கு பாஞ்சியோட கணவனும் மனைவியும் கார்ல மத்தியானம் 12:30 இங்க நிற்பாங்க பாருங்க. 12:30 வந்துடுவாங்க. என்ன வந்து ஆயத்தங்கள் செய்து, அதை செய்து இதை செய்து எல்லாம் செய்து டிப் டாப்பாக எல்லாம் செய்வாங்க. அவரும் அவருடைய மனைவியும் வந்து, அவங்களை நாங்க தான் இங்கிருந்து போய் பாருங்க, இந்த 100 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அவங்களை வழி நடத்தினாங்க. இந்து குடும்பம் வழி நடத்தினோம். வழி நடத்தி மனைவி ஏற்றுக்கொண்டுட்டார். மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிகவும் ஒரு அவங்கள இதுல மிகவும் பக்தியா இருந்தவ. அவ ஏற்றுக்கொண்ட உடனே அந்த கணவன் கொஞ்சம் தாமதம் தான். இந்த மனைவி என்ன செய்யறா, அங்க இருந்து ட்ரெயினில் ஏறி இங்க வந்துடுவா பாருங்க சபைக்கு. அறிந்திருப்பீங்க நினைக்கிறேன். அவ தனியே வந்துடுவா. எத்தனை 100 கிலோமீட்டர் இங்க வந்திருந்து அவதிப்பட மாட்டா. எல்லாரோடையும் இருந்து நல்ல சந்தோஷமாக இருந்து கதைச்சு பேசி மீண்டுமாக ஸ்டேஷனுக்கு போய் அவங்க தன் வீட்டுக்கு போவார். சிறிது கொஞ்ச நாளையால அந்த சகோதரரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அப்புறம் குடும்பமா வருவாங்க. வந்து அவங்க அதுக்கு பிறகுதான் கார் எடுத்தாங்க. என்ன கார் எடுத்து என்னன்னா, தாங்க நாங்க நேரத்துக்கு வந்து ஊழியங்களை செய்யவோனும், ட்ரெயின் எல்லாம் லேட் ஆகும், நாங்க கார்லயே வந்துடும் கார் எடுத்தாங்க. இங்கதான் எடுத்தாங்க கார். இம்மட்டுக்கு அவங்க யார்? சோசியல் ஹெல்ப்ல இருக்கிறாங்க. வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? சோம்பறிகளா இல்ல, அவங்க தங்களுக்கு ஞாயிறு லீவு தர்ற வேலை என்றால் சரி, இல்லையென்றா எங்களுக்கு வேண்டாண்டு போட்டு வேலை இல்லாம இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சபையில். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். இப்படித்தான் இன்றைக்கு தெரியும். ஏனைய சபைகளில் இப்படியான சாட்சிகள் ஏராளம் இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புறேன். ஆனால் இன்றைய நிலையோ எங்கும் பரிதாபம். பரிதாபம் மிகவும் பரிதாபமாக போய்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சபை. ஆரம்பத்திலே கூட ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அது இந்த இடத்திலே மைக்கு முன்னால சொல்ல நான் விரும்பவில்லை. ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். எப்படி மற்றவர்கள் தங்களுடைய வழிபாடுகளிலே வைராக்கியமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஜீவன் உள்ள தேவனை அறிந்தவர்கள் இன்றைக்கு சாட்சி கட்டவர்களாய் போய்கொண்டே இருக்கிறார்கள். பெயர் கிறிஸ்தவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை.
நம்முடைய சபை மட்டுமல்ல, எங்கும் சபைகள் ஒரு வெதுவெதுப்பான நிலை அடைந்து கொண்டிருக்கிறது. காரணம், வேதத்திலே சொல்லப்பட்டது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டிய காலமாய் போய்கொண்டிருக்கிறது. ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டிய ஜனங்கள் வெதுவெதுப்பான நிலையிலே அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். சாக்கு போக்குகள் ஏராளம். சரி, இப்பொழுது இந்த நேரத்திலே ஆதி ஆகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பொதுவாக திருமண நாட்களிலே கேட்போம், திருமண சடங்கு நேரங்களிலே கேட்போம். இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்பொழுது பொதுவாக இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது புருஷன் ஆனவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டுவிட வேண்டுமாம். விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டுமா? சரி, அப்படி என்றால் மனைவியை குறித்து அங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லையே. மனைவி தன் தகப்பனையும் தன் தாயையும் விடாமல் அவர்களை பற்றி கொண்டிருக்க வேண்டுமா? அல்லது விட்டு புருஷனோடு இசைந்திருக்க வேண்டுமா? அதிலே எதுவும் சொல்லப்படவில்லை. இப்படி பார்க்கும் பொழுது அது என்ன, புருஷனுக்கு மட்டும் அப்படி ஒரு நியாயம்? இது நீதியான ஒரு காரியம் இல்லையே. இப்படியெல்லாம் கேட்க இடம் உண்டு அருமையானவர்களே. ஆனால் அருமையானவர்களே, அந்த சந்தேகமும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. நீங்களும் தெளிவு பெற வேண்டும். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட இப்படி சொல்லலாமா? சிந்தித்து பாரு. சொல்லி இருப்பாரா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யாத்திராகமத்திலே 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பாருங்க. உவாகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எல்லாம் சொல்லி இருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னுமாக வேதத்திலே நீதிமொழிகளிலே பாருங்க, 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லப்பட்டது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொல்லப்பட்டது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் தாயினுடைய விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் இந்த பூமியிலே நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஆதி ஆகமத்திலே வாசித்த அந்த வேத பகுதி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக விளங்க முடியாதவர்களாக இருப்பீங்க. அதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு இரகசியம் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனால நமக்கு விளங்க முடியாது. இது ஒரு இரகசியம் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க தயவு செய்து. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இதுதான் மிக முக்கியமான சத்தியம். இந்த காரியத்திலே பாருங்க, விவாகரத்து சம்பந்தமாக ஒரு உரையாடல் வந்தபோது புருஷனானவன் தன் பெற்றோரை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று இந்த இணைப்பின் பலத்தை அங்கே காண்பித்து, இந்த இணைப்பின் பலம் எப்படி புருஷனானவன் தன் பெற்றோரை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்கின்ற ஒரு பலமான அந்த இணைப்பு, அவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், அசைக்க முடியாத இணைப்பு. இந்த இணைப்பின் பலத்தை காண்பித்து இப்படிப்பட்ட பலமான இணைப்பை மனித தீர்ப்பினாலே பிரிக்க கூடாது என்று சொல்லி சுட்டி காட்டுகிறதே தவிர பெற்றோரை விட்டுவிடு அல்லது அவர்களை தூரத்திலே வைத்துவிடு என்று அர்த்தம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் பெற்றோர், பிள்ளைகள், குடும்பங்கள், மாமன் மாமி, குழந்தைகள் ஒன்றாக மகிழ்ச்சியோடே ஒரே வீட்டிலேயே வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் காணுகிறோம் அல்லவா? காண முடிகிறது. இந்த தேசத்திலும் கூட வயது சென்ற தங்களுடைய பெற்றோரை தங்கள் வீட்டிலே வைத்து அல்லது தங்கள் வீட்டிலே ஒரு பகுதியிலே வைத்து பராமரிக்கும் பிள்ளைகள், மருமக்கள்களையும் இன்னுமாக பேர பிள்ளைகளையும் நாம் அறிவோம். மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்றால் இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் பொதுவாக மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்றால் பிள்ளைகள் அவர்களை எவ்வளவாய் மேன்மைப்படுத்துகிறது எல்லாம் நாங்கள் காண முடியும். அருமையானவர்களே, ஏன் இப்பொழுது இலங்கை தேசத்திலும் அவ்விதமாக இன்றைக்கு செய்கிறாங்க, வெளிநாட்டை போல. அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஒன்றாகவே கலகலப்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலகலப்பாக அவர்கள் தங்களுடைய புறமத மக்கள் என்றால் தங்களுடைய ஆலயங்களுக்கு அந்த நாளிலே எல்லோருமாக செல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் என்னால் தங்களுடைய சபையிலே வந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உற்சாகமாக அவர்கள் காணப்படுவதையும் ஊழியங்கள் செய்வதையும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். நன்றாக அறிவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் இரகசியம் என்ன? இது கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் என்றுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகின்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கும் இந்த பலமான இணைப்பு, அதாவது கணவன் மனைவி தன் மனைவியுடன் இசைந்திருக்கும் அந்த பலமான இணைப்பு தன் சபையுடன் இருக்க வேண்டும் என அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் சத்தியம். இன்றைக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கணவன் தன் மனைவியுடன் இசைந்து வாழுவது போல தன் சபையுடன் இசைந்து வாழ வேண்டும். இதுவே சத்தியம், மாற்ற முடியாதது. இதுதான் இரகசியம். பார்த்தீர்களா? இன்றைக்கு குடும்பத்திலே புருஷன் தலையாயிருக்கிறார். நாம் அறிவோம். இவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். குடும்பத்திலே புருஷன் தலையாயிருக்கிறான், இவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் 1 கொரிந்தியரிலே நீங்கள் 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை தயவு செய்து வாசிச்சு பாருங்க. அப்படியே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் சபைக்கு தலையாயிருக்கிறார். பின்ன சபையானது சரீரமாயிருக்கிறது. கிறிஸ்து தலை, நாம் சரீரம். ஒருவர் கை, ஒருவர் கால், ஒருவர் வாய், ஒருவர் மூக்கு, இவ்விதமாக ஒவ்வொரு அவயவம். இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரே சரீரம். அப்படியானால் அருமையானவர்களே, தலை என்ன சொல்லுகிறதோ அதையே சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் செய்ய வேண்டும்.
இதுதான் இந்த ரகசியம். இப்ப இந்த சரீரமானது நடந்து போகுது. ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு கிணறு ஒன்று இருக்குது. தலை சொல்லுது, கிணறு வருது, நீ மற்ற பக்கத்தால போ, தள்ளிப்போ. பின்ன இந்த அவயவம் கேட்காம இல்ல நான் போகத்தான் போறோம்னு போனா என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ளாம் போடும். பின்ன தலையினுடைய ஆர்டரை இந்த சரீரம் செய்து கொண்டிருக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்ன ஒவ்வொரு அவயவம் இதைத்தான் செய்ய வேண்டும். இதுதான் அருமையானவர்களே இந்த வசனத்தின் இரகசியம். தலையாகிய அந்த கிறிஸ்துவின் வழிக்கும் ஆலோசனைக்கும் விரோதமாக இன்றைக்கு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம்தான், ஆனால் விரோதமாக இருக்குமானால் ஒருமனப்படக்கூடாது. அதுதான் தேவ கட்டளை. தலையாகிய கிறிஸ்துவின் வழிக்கும் ஆலோசனைக்கும் விரோதமாக கணவனும் மனைவியும் ஒரே மாசமாக இருந்தாலும் அதிலே ஒருமனப்படக்கூடாது. இன்றைக்கு அனனியா சாப்பிராளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கணவனும் மனைவியும் தான், ஒரே மாம்சம்தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியை சோதிக்க இருவரும் ஒருமனப்பட்டார்களாம். ஆகவே நடந்தது என்ன? கர்த்தருடைய சபை நடுவிலே அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு எதிர்பாராத விதமாக வந்து இறங்கியது. இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் காணலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர் பிள்ளைகளாயினும் சரி, கணவன் மனைவியானாலும் சரி, மேலதிகாரி வேலையாட்களாயினும் சரி, ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைய பாருங்கள், வேதத்திலே பார்க்கிறோம், மேலதிகாரிகள் கட்டளையிட்டார்கள், நீங்கள் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க கூடாது. அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? மனுஷருடைய கட்டளைகளை பார்க்கிலும் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிவதே நலம் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பின்ன கர்த்தருடைய விருப்பத்துக்கும் அவருடைய ஒழுங்குக்கும் எதிராக எந்த ஆலோசனைக்கும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய கூடாது, ஒத்து போகவும் கூடாது. இதில் தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக சபை கூடுதல் நாள், இன்று சபை கூடுதலை அசட்ட வேண்டி ஒரு பர்த்டே கொண்டாட்டத்துக்கு நாங்கள் போவோம் என்று கணவன் சொல்லுகிறார் என்று வைப்போம். அதற்கு மனைவி ஒத்து போகக்கூடாது. அதே மாதிரி மனைவி அப்படி சொல்லுவாண்டால் கணவன் ஒத்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருவரும் தேவ ஆலோசனைக்கு எதிராக ஒத்துப்போய் அந்த சபை கூடுதலை அசட்டை பண்ணினால் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டு விட்டீர்கள் என்பதே அந்த அர்த்தம். இந்த கால விசுவாசிகளுடைய நிலவரம் என்ன? ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவின் தலைமைத்துவம் எங்களுக்கு வேண்டாம், அவர் தலையாயிருக்க வேண்டியதில்லை என்பதுதான் இன்றைய காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. அவர் எங்களுக்கு தலையாயிருக்க வேண்டியதில்லை. நாங்கள் எங்களுடைய சுய சிந்தையில் நமக்கென்று ஒரு வழியை நாமே அமைத்துக் கொண்டு நடப்போம், அதுவே எங்களுக்கு போதும். பயங்கரமானது. காலம் நெருங்குகிறது. இன்றைக்கு இன்னும் சிலர் பாருங்கள், நான் கலகலப்பா இருப்பதற்கு ஒரு கூட்ட ஜனம் இருக்க வேண்டும், அல்லது ஒரு அளவுக்கு திருப்தி இல்லை. இன்றைக்கு சில பேர் கேட்பாங்க, சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன தெரியுமா? அவர்கள் பார்த்து அதிலே தான் கலந்து கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் கலகலப்பா இருப்பதற்குத்தான் அந்த இடம் அவர்கள் பார்க்கிறார்கள். அது இன்னொரு வகையான சிந்தனை. இன்னொரு பாருங்க, இது கடின உபதேசம், நம்முடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகம் இல்லையே, ஆகவே இங்கிருந்து நாம் என்ன செய்வது என்பது இன்னொரு வகை சிந்தனை. இன்றைக்கு நம்மை விளம்பரப்படுத்த, நமக்கு புகழ் உண்டாக இந்த சபை நமக்கு சரி வராது என்று சிந்தித்து செயலாற்றுகிறது இன்னொரு சிந்தனை. இதனால் இன்றைக்கு தங்களை கர்த்தர் இணைத்த சபையிலிருந்து பிரிந்து போவார்கள், அல்லது சபை ஐக்கியத்திலே ஒரு தளம்பல் நிலையில் இருப்பார்கள். அதாவது தாமரை இலையிலே தண்ணி இருக்கிற மாதிரி அப்படி இப்படி என்று சொல்லி ஒட்டாமல் இருப்பார்கள். இதுவே கடைசி நாட்களின் சபையின் நிலைவரம்.
சபைக்கு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்ற பெரும் கூட்டம் இன்றைக்கு கர்த்தர் இயேசுவை ஓடி ஓடி பின்பற்றினாங்க. இதை அழிந்து போகிற போஜனமாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டி, இயேசு அவர்களுக்கு நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிற அந்த போஜனத்தை குறித்து அவர்களோடு பேசிய பொழுது அவருடைய சீஷர்களில் அநேகர், சொல்லப்பட்டுகிற கொஞ்சமல்ல அநேகர், இதை யார் கேட்பாங்க என்று அவரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். யார்? புறமக்களா? இல்ல, அவருடைய ஜனம், அவரை பின்பற்றிய சீஷர்கள். இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் இயேசு வேதனையோடு திரும்பி பார்க்கிறார். அநேக சீஷர்கள் போயிட்டாங்க. திரும்பி பார்க்கிறார், அவங்க 12 சீஷர் மாதிரி இருக்கிறாங்க. வேதனையோடு ஒரு வார்த்தை கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீங்களா என்று கேட்ட பொழுதுதான் அந்த கேள்வி அவர்களுக்கு வேதனை அளித்தது. உடனடியாக பேதுரு, ஆண்டவரே, யாரிடத்துல போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆம், இவர்களே இயேசுவை உண்மையாகவே பின்பற்றி செல்லுகிற கிறிஸ்துவின் உடையவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் அறிவீங்க. அந்த பவுல் சத்தியத்தை அப்படியே பிரசங்கித்தார். அவர் உலக மேன்மையை குப்பையாக கருதினார். பல பாடுகளை சுமந்து கொண்டு ஊழியம் செய்தார். நான் மனுஷரை பிரியப்படுத்துவதில் நான் தேவனையே பிரியப்படுத்துகிறேன் என்று பிரசங்கித்தார். ஆனால் கடைசி நாளிலே ஒருவன் கூட என்னுடன் இல்லாமல் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி பவுல் வேதனை அடைந்தார். பார்த்தீர்களா? அந்த நாள் தான் இப்பொழுது நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. காலம் நெருங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கற்ப வேதனைப்படுகிற தங்கள் தாயை கைவிடுகிற அநேகம் பிள்ளைகள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. 100க்கு 100% இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் தாயை குறித்து பேசவில்லை, சபையை குறித்து பேசுகிறேன். வாசிப்போம். மாற்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் தயவுசெய்து வாசிங்க. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கெர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இதை குறித்து நீங்க அறிந்திருக்கிறீங்களா? தியானித்து பார்த்திருக்கிறீர்களா? யூதர்களின் பாரம்பரியத்திலே குர்பான் என்ற முறைமை இருந்தது. அந்த குர்பான் என்றால் கொடுக்கப்படும் அல்லது ஒப்புவிக்கப்படும் என்று அர்த்தம். இந்த குர்பான் முறையின்படி இந்த யூத பெற்றோர் ஏதும் பொருளாதார தேவை எதிலும் குறைபட்டிருந்தால் அல்லது ஏதாவது அவருடைய சந்தோஷத்திலே ஒரு சமாதானத்தில் எதுவும் குறைபட்டிருக்கலாம், இதை அறிந்து சிந்தித்து அவர்களுடைய மகன் செயல்பட விரும்பவில்லை அல்லது உணர்வற்ற நிலையிலே இருக்கிறான் என்றால், இந்த நிலையிலே அவர்களது மகன் அவர்களை பார்த்து குர்பான் என்று சொல்லிவிட்டால் போதும். தன்னுடைய அந்த மகனுடைய வேலை முடிந்து விட்டது. இனி அந்த பெற்றோரை குறித்து எந்த ஒரு அக்கறையும் அவன் கொள்ள தேவையில்லை. இது யூத இதுகளிலே ஏற்படுத்தப்பட்ட அதாவது பாரம்பரியம் என்று சொல்லலாம். அதாவது
அவர்கள் அதை அந்த யூதருடைய முறை என்ன, அவர்கள் இவைகளை கடவுளுக்கு கொடுத்து விட்டால் ஓகே என்று சொல்லி அவர்கள் போதித்தார்கள். அவர் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ அவர்கள் இப்படி என்று சொல்லி அந்த குர்பான் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர்கள் தங்களுடைய கடமை, தங்களுக்கு பெற்றோருக்கும் இந்த கடமை முடிஞ்சது. இதை ஆண்டவர் இயேசு கடுமையாக கண்டித்தார். உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டீர்கள் என்று சொல்லி கண்டிக்கிறார். புதிய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதில் ஒரு இடத்திலே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, நல்லா விளங்கக்கூடியதாக. நீங்கள் கெட்டிக்காரராக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் சொந்த நலனை கருதி தேவனுடைய கட்டளையை புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லி இப்பொழுது அருமையான மொழிபெயர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் கூறுகின்ற இரகசியம் இதுதான். அருமையானவர்களே, ஒரு சிறு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜெர்மனியில் நடந்த உண்மையான சம்பவம். வயதான பெற்றோர் தன்னுடைய மகனிடத்திலே, அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், மகன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், அவனிடத்திலே ஆசைக்கு ஒரு சாப்பாட்டை காண்பித்து அதை வாங்கி தரும்படி தன்னுடைய மகனிடத்திலே கேட்டிருக்கிறார். அவன் கேட்ட பொழுது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் என்ன காசு மரத்தில் இருந்தா அப்படிங்கிறது என்று சொல்லி அந்த பெற்றோருடைய ஆசையை நிராகரித்து விட்டான். அவர்கள் எத்தனையோ புறமத மக்களிடத்திலே கதைத்திருக்கிறார்கள், தங்களுடைய நண்பர்களிடத்திலே. அருமையானவர்களே, கதைத்த பொழுது அவங்க கேட்டுக்கிறாங்க, என்னையா உங்கள்கிட்ட அந்த காசு நீங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், என்னத்துக்கு? அவங்க சொன்னாங்க, சாப்பாடு எங்களுக்கு முக்கியம் இல்லை, அவன் வந்து எங்களோட கொஞ்சம் தனிப்பட்ட நேரத்திலே இருந்து, வீட்டில இருந்து தனிய எங்களோடு இருந்து சாப்பிட்டு அவன் கதைச்சிட்டு போகணும், அவன் குடும்பம் போய் அவன் அப்பிதமான எங்களுக்கு அந்த ஆசைக்கு அவன் வந்து தனியே இருந்து தன்னுடைய பிள்ளை பேச இல்லையே என்று சொல்லி அந்த கவலையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த புறமத மக்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்து இன்றைக்கும் அவர்களுடைய பேச்சுகள் தன்னுடைய நாமம் தூசிக்கப்படும்படியாக காணப்படுகிறது. இந்த ஒருவனாலே, இந்த கிறிஸ்துவனாலே பேர் என்ன? சபைக்கு போறான், ஊழியம் செய்கிறானா, தசவாங்க கொடுக்கிறானா, காணிக்க கொடுக்கிறானா, சபைக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறான். இதுதான் அந்த குர்பான். தேவனுடைய நாமம் இவனால இன்றைக்கும் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் மணவாட்டி ஸ்தானத்திலே ஜெயம் கொண்டவர்களின் கூட்டமாய் இன்றைக்கு இருக்கிறோமா, அல்லது கர்த்தரால் வாந்தி பண்ணப்படுகின்ற அந்த ஸ்தானத்திலே இருக்கிறோமா? அந்த வெதுவெதுப்பான நிலையிலே இருக்கிறோமா? அருமையானவர்களே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படித்தான் வேதம் எச்சரிக்கிறது. ஆமென்.